பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. இன்னும் என்ன என்ன இருந்தாலும் கௌரி அம்மா இதுக்கு சம்மதிக்கிறாங்களான்னு தெரியாது. அப்புறம் உங்க தங்கச்சி வேற இருக்காங்க. நீங்க அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு இங்க வந்து செட்டில் ஆகும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் நான் அவங்க கிட்ட பேசினது கூட கிடையாது. அவங்க அண்ணன் லைஃபை பத்தி அவங்களும் ஏதாவது யோசிச்சிருப்பாங்கல்ல. என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட அவங்க அண்ணன் லைஃப் இருக்கும்போது அவங்க அதை ஏத்துப்பாங்கன்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்ல. மது, மித்ரா மத்தவங்க விஷயத்துல அவ கருத்தை எப்பவுமே திணிக்க நினைக்க மாட்டான். என் வாழ்க்கையை நான் தான் வாழணும்னு நினைப்பாளே தவிர அவ கருத்து என்ன நினைச்சு அதுபடியே நான் வாழணும்னு எப்பவும் நினைக்க மாட்டான். கண்டிப்பா என் மது என் தங்கச்சிக்கு பிடிக்கும். பிடிக்கும் தானே? அது சரி, நீ என் கூட வாழ போறியா இல்ல எங்க அம்மா கூடயோ மித்ரா கூடயோ வாழ போறியா? உங்களுக்கு எல்லாத்துலயும் வர வர நக்கல்னா இவ்வளவு நாள் என்கிட்ட அப்புறம் பிள்ளை போல வந்து நிப்பீங்க. ஏதோ அமைதியா வந்து ஸ்னோ கொஞ்சம் நிக்கிற மாதிரி என்னெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இருக்காது. ஆனா இப்ப ரொம்ப தான் நக்கல் பேச்சலாம். என்ன பண்றது, இனிமே எட்டி நின்னு பார்க்க வேண்டாம். அப்புறம் என்ன, எனக்கு ஒய்ஃப். அப்புறம் மது, பாட்டிக்கு என் மேல நல்ல பாசம் உண்டு. யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஆனா சில நேரம் சடசடன்னு ஏதாவது சொல்லிருவாங்க. சொல்லிருவாங்கன்னா உங்க வீட்ல என்ன ஒரு பாட்டி இருக்காங்க. உங்க ரமணி பாட்டி எப்பவும் யோசிச்சுதான் பேசுவாங்க. யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுவே செல்லு அப்படி கிடையாது. தோன்றத ஜாலியா பேசிட்டு விடுறாங்கல்ல, அதே மாதிரிதான் என் பாட்டியும். எனக்கு என்னமோ எங்க பாட்டி இங்க வந்தா இவங்க 2 பேரும் ஜோடி போட்டு வீட்டை ஒரு கலக்கு கலக்கிடுவாங்கன்னு தோணுது. என்னமோ போங்க மித்ரன், உங்க வீட்டுல என்ன பிடிக்கிறதுக்கு நான் 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு உங்க பாட்டி, அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி, அப்புறம் உங்க தம்பி ஆதியோட அம்மா, அப்புறம் ஆதியோட அப்பா, அப்புறம் ஆதி வீட்டு நாய்க்குட்டி. இல்ல, இவங்களுக்கு எல்லாம் உன்னை பிடிக்கணும்ல. மது, எப்பவும் யாரையும் உன்னை எதுவும் சொல்றதுக்கு நான் விட மாட்டேன். மத்தவங்க உன்னை பத்தி தப்பா பேசுற மாதிரி எல்லாம் உன்னால நடந்துக்கவும் முடியாது. நீயே சொல்லிருக்க, சின்னத்த ஏஞ்சல் கிட்ட நிறையவே வம்பு பண்றாங்க, தேவையில்லாம ஏஞ்சலோட ஸ்டேட்டஸ் பத்தி எல்லாம் பேசுறாங்கன்னு எத்தனை நாள் ஃபீல் பண்ணிருக்க. அப்படிப்பட்டவங்களே உன்னை எதுவும் சொன்னது கிடையாது. அவங்க எதுவும் சொல்லலனா அதுக்கு பிரியாத தான் காரணம். நானும் இந்த வீட்டுக்கு வந்த டைம்ல ஏதாவது சொல்லுவாங்க அவங்க. அப்பெல்லாம் இனியன் எதிர்த்து பேசுவாரு. யாருமா இனியனா? ஆமா, இனியனை பொறுத்த வரைக்கும் கோவப்படனால அவருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. ஒருவேளை அவங்க அம்மாவே என்ன ஏதாவது சொன்னாலும் கண்டிப்பா எனக்காக நிப்பாரு. சரி, ஓகே. நீ எப்பவும் தேவையில்லாம என் தங்கச்சியை நினைச்சு என் பாட்டியை நினைச்சு எல்லாம் உருக்கிட்டு இருக்காத. உனக்கு உருக்கணும்னு தோணுனா என்ன நினைச்சு உருக்கு. ரொம்ப ஐஸ் வைக்காதுங்கண்ணா. இதான் மச்சா, சும்மாவா பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு அளவுக்கு மேல டார்ச்சர் பண்ணா இந்த நிலைமை தான் ஆகும். நீ சொல்றது நிஜமா? டேய், சத்தியமா டெண்டர் நடக்க போற நாள மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம கொட்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணது என்ன பண்ண முடியும்? டேட்டை மாத்தி வச்சிருக்காங்க. ஆமா, நீ எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுற? இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? அங்களுக்கு என் கம்பெனில இருந்து ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாதுன்னு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கலான்னு பார்த்தேன். அந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தான். இவன் வேற டேட்டை மாத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்றான். சரி, பாத்துக்கலாம். என் கம்பெனியை தரமட்டாக்க நினைக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் யாருன்னு தெரியாம மோதிட்டு இருந்தாங்க. இப்பதான் எனக்கு யாருன்னு தெரிஞ்சிட்டலாம். எனக்கு ஒண்ணு தாண்டா புரியல. எப்பவுமே டெண்டருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்க மாட்டேன். நடக்கும்போது நடக்கும், ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணுவோம், கிடைச்சா சந்தோஷப்படுவேன், கிடைக்கலையா சரி விடு, இது நமக்கானது இல்ல அப்படின்னு விட்டுருவேன். அது மட்டும் இல்லாம நானா இனியாம ஒரு கொட்டேஷன் ரெடி பண்றோம்னா நடுவுல புகுந்து முடிச்சிட்டீங்களான்னு கேட்க கூட மாட்டேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்றதை விட நீ ரெடி பண்றதுதான் பெஸ்டா இருக்கும் எப்பவும். ஆனா கூட எங்க கிட்ட முடிச்சிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். ஆனா இந்த டெண்டர் விஷயத்துல மட்டும்தான் இவ்ளோ நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற. அது மட்டும் இல்லாம நீ வேற அப்பப்போ பிஸி ஆயிடுற. நைட்டு கால் பண்ணா கால் அட்டன் பண்ணி மச்சான் நான் தூங்கிட்டேன்னு சொல்றேன். ஆனா நெட் ஆன்ல தான் இருக்கு. என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? உன் ஆள் வேற உன் வீட்லயே தான் இருக்கா. எனக்கு என்ன பிரச்சனை? இல்லடா, எல்லாம் சம்திங் டிஃபரெண்டா தான் இருக்கு. அது ஓன் நினைப்பா கூட இருக்கலாம்ல. ஆனா அன்பு, எந்த தடவை இல்லாம இந்த டெண்டர் விஷயத்துக்கு மட்டும் நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்த. என்னதான் இனியா மேல கோவம் இருந்தாலும் இந்த டெண்டர் அன்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்ம கொட்டேஷன் ரெடி பண்றதுல இருந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு வாங்குறது வரைக்கும் ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணணும்னு நிறைய இடத்துல சொல்லிட்டே இருப்பா. சாம், உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மறுபடியும் இந்த டெண்டரை எப்ப நடத்தினாலும் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சி ஆகணும். அது என்னடா என்கிட்ட கூட சொல்ல முடியாத ரகசியம்? இல்ல மச்சான், நான் ஒருத்தங்க கிட்ட சவால் விட்டுருக்கேன். ஒன்னும் இல்ல, நம்ம ஆப்போசிட் கம்பெனி தான். நடக்க போற டெண்டர்ல இந்த ப்ராஜெக்ட் எப்படி எனக்கு கிடைச்சி ஆகும் நான் சவால் விட்டுருக்கேன். கிடைக்கலன்னா நான் தோத்த மாதிரி. உன்னை நாங்க 2 பேரும் தோக்க விட்டுருவோமாடா? எனக்கு நீ ரொம்ப முக்கியம் சாம். எது என்னை விட்டு போனாலும் நீ மட்டும் என்னை விட்டு போயிடவே கூடாது. என்னோட ஸ்ட்ரென்த்தே நீ தான். ஆனா நீ என் கூட இருக்கிறதுனால அங்கிள் என் மேலேயே நம்ம கம்பெனி மேலேயே அவ்வளவு வெறுப்பா இருக்காரு. அவர் சைட்ல தப்பே இருந்தாலும் அவர் வச்சிருக்கிறது ஒரே பையன். நீ என் கூட இருக்கிறது
அவர்கிட்ட இருந்து நான் உன்னை பிரிச்சு வச்சிருக்க மாதிரி தானே அவருக்கு தோணும். அப்பாவா ஃப்ரெண்டான்னு வரும்போது நீ அப்பான்னு தாண்டா முடிவெடுக்கணும். ஏ பைத்தியம், என்ன அப்பப்ப யோசிச்சுட்டே இருக்கேன்? அது மட்டும் இல்லாம முகத்துல ஒரு சிரிப்பு கூட இல்ல. ஏன் சாம், நீ அங்கிளை பத்தி என்ன நினைக்கிற, உங்க அப்பாவை பத்தி? அவர் ஒரு பிசினஸ் மேன். ஒரு வார்த்தையில முடிச்சிட்டியா? அவரை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. பிசினஸ் தாண்டி அவருக்கு எதுவும் தெரியாது. எப்படி சொல்ற? அன்பு, உனக்கு தெரியாதுல்ல, அப்பாக்கு கல்யாணத்துக்கு முன்னமே வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருந்திருக்கு. என்ன? ஆமா, எங்க அம்மாக்கு கல்யாணம் ஆன உடனே இந்த விஷயம் எல்லாம் அரசல் புரசெல்லாம் அம்மாக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு போல. ஆனா அது யாருன்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது சரி, உங்க அப்பா ஒரு விஷயத்த பிடிச்சாருன்னா அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் விட மாட்டாரே. தெரியல, ஆனா அவங்களுக்கு வேற யாரையோ பிடிச்சிருந்திருக்கு. கல்யாணம் ஆன டைம்ல எல்லாம் எங்க அம்மாவை இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்காராம் தெரியுமா? வெளியெல்லாம் அப்படி தெரியல. மச்சான், அவருக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துன்னு தான் சொன்னேன். அது எதுக்காக பிடிச்சிருந்துன்னு சொல்லலையே. அந்த பொண்ணை எங்க அப்பாவுக்கு பாத்துருக்காங்க. அந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்ததுல அந்த பொண்ணு மட்டும் எங்க அப்பாவுக்கு கிடைச்சிட்டுனா பிசினஸ்ல எங்க அப்பா இன்னும் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு இருந்திருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கலன் இருக்காரு. பாத்தியா, லவ் விஷயத்துல கூட அந்த மனுஷன் பிசினஸ் தான் முன்ன வச்சிருக்காரு. அவர் என்ன ஒரு முடிவெடுத்தாலும் அதுக்கு பிசினஸ் தான் முன்ன வச்சு யோசிப்பாரு. இனியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளவு மும்முரமா நின்னாரு. அதுக்கு காரணம் கூட இந்த வீட்ல இருந்து ஒரு ஷேர் இனியாக்கு போகும், அதுவா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அவரை பத்தி பேசுறதெல்லாம் சுத்த டைம் வேஸ்ட். பக்கா பிசினஸ் மேன், பக்கா பிசினஸ் பைத்தியம். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் பிசினஸ்க்காக அவர் எந்த எல்லைக்கு வேணா போவாரு. பாத்தியா, சாதாரண ஒரு ஜோசியக்காரன் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி இந்த பொண்ணுதான் எனக்கு வேணும்னு ஒத்த கலன் இருக்காரு. இதான் அவரை பத்தி பேசுறது சிம்பிளி வேஸ்ட். ரொம்ப அப்பாவி சாமி. அவர் பிசினஸ்ல உன்னை ஓனா ஏதாவது யோசிக்க விட்டு உன் பங்கும் அதுல இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சா கூட உன் மனசை எப்படியாவது மாத்தி உன் அப்பா கூட நீ இருக்க மாதிரி நான் பண்ணிருப்பேன். ஆனா என் ஃப்ரெண்டு நீ என் கூட இருக்காதான் நல்லது. எப்போ இந்த பிரச்சனை பெரிய அளவுல வெடிச்சு சாம் உனக்கு அப்பா வேணுமா ஃப்ரெண்டு வேணுமான்னு கேட்காங்களோ அப்போ நீ அப்பான்னு தான் சூஸ் பண்ணணும். அவரெல்லாம் விடுறான். எனக்கு இந்த உலகத்திலேயே கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? உன்னை தூக்கி போட்டு போனவளாம் என் ஃப்ரெண்டு நீதான். எனக்கு அம்மாவா ஃப்ரெண்டான்னு கேட்டா நான் 2 பேரும் வேணான்னு சொல்லுவேன். ஆனா அப்பாவா ஃப்ரெண்டான்னு கேட்டா எனக்கு என் ஃப்ரெண்டு தான். என்ன ஒன்னும் இல்ல. சரி, கிறுக்குத்தனமா எப்பவும் ஆளை பாக்குறதுக்கு போவியே, அவகிட்ட ஏதாவது வம்பிழுத்துட்டு எப்பவும் ஏதாவது பண்ணிட்டே இருப்பியே, இப்ப என்ன? கொஞ்சம் முன்னதாண்டா போய் வம்பிழுத்துட்டு வந்தேன். சரி, அவளுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும்ல. எப்பவும் வம்பிழுத்துட்டே இருந்தா அவளுக்கு போர் அடிச்சிருமே. அதுக்கப்புறம் எனக்கு சீக்கிரமா ஓகே சொல்லிட்டாள்னா? ஓகே சொல்றதுக்காக தானடா வம்பிழுக்கிறேன். அவ என்கிட்ட நார்மலா பேசணுங்கிறதுக்காக தான் வம்பிழுக்கிறேன். மத்தபடி இப்ப எல்லாம் ஓகே சொல்லக்கூடாது. அப்போ அவ என்னை எத்தனை வருஷமா காதலிச்சிட்டு இருந்திருக்கா, அதெல்லாம் நான் திருப்பி வட்டியும் முதல்மா கொடுக்க வேண்டாம். அதனால ரொம்ப லேட்டா அவ எனக்கு ஓகே சொன்னா போதும். ஒரு நாள் நீயே வெறுத்துற போறடா. என்ன ஸ்னோ? ஏரோப்ளையா? வாங்கிருவான். என்னடா அவ ஏரோப்ளைங்கிறா, நீ வாங்கிருவோங்கிற? என் பர்த்டேக்கு ஏரோப்ளைன் வேணும்னு கேட்டா, வாங்கி தரலான்னு சொன்னேன். பாத்தியா, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கான். அதனால மாமன மருமகளும் இப்ப ஏரோப்ளைன் வாங்க போறீங்க, அப்படித்தானே? போய் தானடா ஆகணும். சரி மச்சான், இந்த பிசினஸ் மேன் வேற என்கிட்ட எங்கேயோ போகணும் வந்துரு அப்படின்னாரு. அங்கேயும் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துடுறேன். சரிடா. ஏன்னா எங்க ஸ்னோ இப்ப எல்லாம் அவ மியாவ் கூட ரொம்ப பிஸி ஆயிட்டா போல. ஆமா, உனக்கு உன் மியாவ் பிடிக்குமா இல்லனா அப்பு மாமா பிடிக்குமா? 2 பேரையும் பிடிக்குமா? ஆமா, யார நல்லா பிடிக்கும், யார கம்மியா பிடிக்கும்? நீ சொல்லவா போற, இழுத்துட்டு தான் இருப்ப. சரி, எங்க ஸ்னோக்கு கண்டிப்பா ஏரோப்ளேன் வேணுமா? ஆனா உன் அப்பு மாமாக்கு ஏரோப்ளேன்லாம் செலக்ட் பண்ண தெரியாதே. கடைக்கு போனா ஏதாவது பைக் இருக்கா கார் இருக்கான்னு பார்க்க தெரியும். ஏரோப்ளேன்லாம் இனியாத்தைக்கு தான் தெரியும். நான் கூப்பிட்டாலும் அத்தை வரமாட்டான். ஏன்னா அப்படிதான். மாமா கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டான். அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆனா இப்போ மாமா கூட சண்டை. அத நீதான் கேட்கணும் அவகிட்ட. சண்டை போடக்கூடாது, நீதான் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு மதுவமா சொல்லி தந்திருக்காங்க தானே. அப்போ உங்க அத்தை மண்டையில கொட்டி மாமா கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவியா? போலாம். அதுக்கு தானே பாயிண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம போனதும் ஏரோப்ளேன் வாங்குறதுக்கு அத்தை வரணும், நீ தான் சொல்லணும். மாமா கூப்பிட்டா வரமாட்டான். அப்படிதான், மாமா கூப்பிட்டா நீ தனியா போன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருவான். நீ கூப்பிட்டா வருவான். கடவுளே, பஞ்சாயத்துக்கு பெரியவங்களதான் கூட்டு போவாங்க. நான் என்னடானா சின்ன குழந்தைய ஸ்னோவை கூட்டு போற மாதிரி இருக்கு. போவோம், நமக்கான வாய்ப்பை நம்ம தானே தேடணும். மது வருவான்னு நான் பேசலங்க. நான் பொதுவாக தான் தமிழ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். கரெக்டா அவன் அந்த நேரத்துக்கு வந்துட்டான். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு அவ சொன்னதும் அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டுங்க. நீ இங்க இருந்து புலம்புறது பார்த்தாதுன்னு வெளியே போய் எதுக்கு தமிழ்கிட்ட புலம்பிட்டு இருந்தா? அவ வருவான்னு எனக்கு தெரியாதுலங்க. நம்ம பேத்தி வேற நம்மளை விட்டு போக போறான்.
உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாம இருக்கலாம், எனக்கு வலிக்குது. அந்த ஆண்டவன் என்கிட்ட இருந்து என் பையனே பறிச்சுட்டான். இனிமே என் பேத்தியே என்னால பார்க்க முடியாது. அப்படிங்கிற போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான் பிரியா கஷ்டமா இருக்கு. ஸ்னோ நம்மளை விட்டு போறது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக அவங்க நம்ம கூட இருக்கணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாதுல்ல. மது மித்திரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூரமா போனாதான் அவ சந்தோஷமா இருப்பா. இதுல இனியாக்க அன்புக்கு வர தேவையில்லாத பிரச்சனை. ஒருவேளை அவளும் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்குன்னு யாருமே இல்ல. 2 பிள்ளை பெத்தோம், நம்ம அனாதை தான். என்னங்க, உங்களுக்குள்ள எந்த வருத்தமும் இல்ல. நீங்க பாட்டுக்கு என்னன்னு நடந்து தெரியுறீங்கன்னு பார்த்தா உங்களுக்குள்ள இவ்வளவு வருத்தம் இருக்கா? இருக்காதா? நீ போன உன் பையனை பத்தி அடிக்கடி பேசி பேசி வருத்தத்தை தீர்த்துட்டு இருக்க. எங்க நான் பேசினா நீ மறுபடியும் வருத்தப்படுவியோன்னு நான் பேசாம இருக்கேன். அவனை நினைச்சு எனக்கு வருத்தம் இருக்கு. மது இந்த வீட்டுல அவனுக்கு பொண்டாட்டியா இருந்ததை விட நம்ம 2 பேருக்கு மருமகளா இருந்ததுதான் நிறைய நாள். நான் பாவம் பண்ணனோ இல்ல என் பையன் பாவம் பண்ணானோ, யார் பாவம்னு தெரியல. பாதியிலே அவனை நமக்கிட்ட இருந்து பிரிச்சு எல்லா இடத்துலயும் பிள்ளைதான் பெத்தவங்களுக்கு காரியம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்ம பிள்ளைக்கு நம்ம காரியம் பண்ணியிருக்கோம். அவன் உயிர் போனதுக்கு என் உயிர் போயிருக்கலான்னு எத்தனையோ இடத்துல நினைச்சிருக்கேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல பிரியா, ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேனா? என் பாவம் தான் என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டான்னு ஒரு வருத்தமாவே இருக்கு பிரியா. ஏன்னா பெத்தவங்க பாவம் பிள்ளைக்கு தான் போய் சேரும். அப்படி ஏதாவது நான் தப்பு பண்ணி என் பிள்ளை இப்படி விட்டுட்டேன்னு எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் இல்லைங்க. கடவுள் அவனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? உங்க மேல எல்லாம் அந்த ஆண்டவனால கூட தப்பு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நீங்க தேவையில்லாம உங்க மேல பழிய தூக்கி போடுறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நம்ம 2 பிள்ளைங்களை பெற்றிருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்மளால நம்ம பிள்ளைங்க கூட இருக்க முடியாது. இதுதான் உண்மை. இதை இப்பவே ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கணும். சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேனோ. ஜென்மம் எடுத்ததை காதலின் விதியம்மா. பாக்குறாளா முறைக்கிறாளான்னு கூட தெரிய மாட்டேங்குதே. என்ன? சரி சமாளிப்போம். இங்க பாரு, இப்படி என்னன்னு கத்துறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான்லாம் உன் ரூமுக்கு ஆசைப்பட்டுலாம் வரல. அப்புறம் நானும் அவனை கூப்பிட்டேன். ஸ்னோ தான் உன்னை பாக்கணும்னா அவளுக்காண்டிதான் இங்க வந்தமே தவிர உனக்காகலாம் நினைக்காத. இப்ப எதுக்கு முறைச்சிட்டே இருக்க? சரியான கல் நெஞ்சுக்காரி. என்ன ஸ்னோ? ஏரோப்ளேனா? ஏரோப்ளேன் நம்ம போமானா? பக்காவா தெரியுது. இதுதான் ஏதோ ட்ரைனிங் கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். என்ன இப்படி பாக்குறா? ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ? எங்க ஸ்னோ போனோம்? தொல்லைய காட்டுற ஃப்ராடு. ஏன் ஸ்னோ, நீ ஏரோப்ளேன் உன் மாமாட்ட தானே கேட்டிருந்தேன். அப்போ உன் மாமா தானே உன்னை கூட்டு போய் வாங்கி தரணும். அப்போ மாமா தெரியாது. ஃப்ராடு, இவனுக்கு தெரியாது. ஏன் சார், உங்களுக்கு ஏரோப்ளேன் பார்த்து வாங்க தெரியாது? அதுவும் குழந்தைங்க விளையாடுற ஏரோப்ளேன் பார்த்து வாங்க தெரியாது, அப்படிதானே? தெரியாது. எனக்கு என்ன, சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கதா நேரம். அப்புறம் எனக்கு மட்டும் தெரியுமா? கடைசியா நீதான் நிலாக்ஷாக்கு இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் வாங்கி கொடுத்த. அப்போ ஸ்னோலிக்கு செலக்ட் பண்றதுக்கு உனக்கு தானே தெரியும். இவன் பச்சை குழந்தை, வாயில கை வச்சாலும் கடிக்கவே தெரியாது. என்ன உருட்டு உருட்டுறான் அப்பப்பா. நான் ஆசைப்படுறேன் நீ நினைக்காத. ஸ்னோ தான் ஆசைப்பட்டு கேட்டா. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். சரி வாங்க இனியாத்தைய கூட்டு போலான்னு அவதான் கேட்டா. குழந்தை எப்படிடா சொல்லலாம்? ஃப்ராடு, நீயா அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து கூட்டு வந்துட்டு பல்லெல்லாம் தெறிக்க மாதிரில இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. என்ன முறைக்க? ஸ்னோ, அத்தைக்கெல்லாம் செலக்ட் பண்ண தெரியாது. நீ மாமாவே கூட்டு போ. அப்பா மாமாக்கு தெரியாதா? அவன் தெளிவா தான் இருக்கான். தெளிவா இருந்துட்டு தான் தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். மாமா போமா. நான் கூப்பிட்டாதான் வெளியே வர மாட்டேன். ஸ்னோ கூப்பிட்டா கூட வெளியே வர மாட்டியா என்ன? வந்து தாண்டி தங்க ஆகணும். எனக்கு உன்னை பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாளுமே நான் உன்னை கூப்பிட்டு வெளியே போனதில்ல. நான் கூப்பிட்டா வந்துருவியா என்ன? ஸ்னோ வச்சுதானே கூட்டு போய் ஆகணும். நம்மளால எப்பவுமே தனியா செயல்பட முடியாது பத்தியா? என்ன? இல்ல, ஒரு விஷயம் நமக்கு வேணாம்னா சொந்த மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுனா செருப்படி கிடைக்க நல்லாவே தெரியும். அதனால குழந்தைய வச்சு உருட்டி விளையாடுறாங்க பாத்தீங்களா? அவங்கள நினைச்சு இதெல்லாம் என்ன ஜென்மண்டா அப்படின்னு தோணுது. ஆனா பேச முடியல, அப்படித்தானே? நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போடி. ஆனா பைக்ல உன்னை கூட்டு போறதுதான். சரியான ஃப்ராடு. சரி போலாம். அது என்ன பார்த்துட்டே நிக்கிற? போலாம். இல்ல, நீங்க குங்குமம் வைக்கல. ஸ்னோ இருக்கால, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். இப்பதான் அழகா இருக்கீங்க. நீ அழகா தான் இருக்க.
என்ன? തെങ്കിനെയും തെന്നലായി നിന്നരുകെ വന്നു ഞാൻ കാതിലൊരു മന്ത്രമായി കാകലികൾ മൂലവേ തത്താലെ പെണ്ണേ சேலை நெய்வேன் கண்ணே நாணத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே ஆலோலம் கிளிமுத்தேவா ஆதிரராவிலுரம்பிலியா போலான்னு சொல்லிட்டு இப்ப பாத்துட்டே நின்னா என்ன அர்த்தம்? போலாமே. நான் சொல்றேன், தப்பா நினைக்காதுங்க. பரவாயில்லம்மா, சொல்லு. இப்படி குங்குமம் எல்லாம் வச்சு உங்களை பார்க்கும்போது ஏதோ ஆங்கிள் ரொம்ப நல்ல பையன மாதிரி இருக்கீங்க. நீ? ஆமா. அப்போ நல்ல பையனா இருந்தா ஓகே சொல்லலாம்ல? ஓகே. மது நிஜமாவா? நீங்க தானே சொன்னீங்க நல்ல பையனா இருந்தா ஓகே சொல்லலாம்ல அப்படின்னு. அதான் நீங்க நல்ல பையன் தானே, அதான் ஓகே சொன்னேன். கொழுப்பு தானே? அதான் நான் அப்பவே சொன்னேன், அவளுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னு நினைச்சிட்டாள்னா அது கிடைக்கிறது வரைக்கும் அடம் பிடிக்காட்டாலும் அதை பத்தி பேசிட்டே இருப்பா. அதனாலதான் அன்பு கூட இனியா கூட அவ போயிட்டு வரட்டு, அப்புறமா கோயிலுக்கு கூட்டு வரலான்னு சொன்னா நீங்க தான் கேட்கல. இனிமே அது அவ கையில கிடைக்கிறது வரைக்கும் இப்படிதான் புலம்பிட்டே இருப்பா. நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன், வாரியான்னு கேட்டேன், நீ வரேன்னு சொன்ன. நம்ம 2 பேரும் வந்தா ஸ்னோவையும் கூட்டு வந்து தானே ஆகணும். என் மியாவுக்கு ரொம்ப பிடிச்ச பறவை காக்கா தான். அதனால இனிமே வீட்டுல காக்கா தான் வளர்க்கணும். ஐயே, அதான் என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டாலாம். நீங்க இனிமே எப்பவும் குங்குமம் வைங்க. எப்பவா குங்குமம் வைக்கணுமா? ஏன்? ஏன்னா காலேஜ் பையனட்டா ரொம்ப நல்ல பையனா இருக்கீங்கல்ல. சொல்லுவாங்க. யாரு? என் கிளாஸ் பொண்ணுங்க. உங்களுக்கு தான் வயசு ஆயிட்டலாம். இப்ப எந்த கிளாஸ்? வயசாயிட்டான். ஆமா. மெடிக்கல் படிக்கும் போது சொன்னேமா, வந்துடாத. ஓ, அப்பவும் நீங்க ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. ஆமா. அப்புறம் எதுக்கு நீங்க குங்குமம் வச்சாலாம் அழகா இருக்கீங்க நல்ல பையனாட்டி இருக்கீங்கன்னு உங்க கிளாஸ் பொண்ணுங்க சொல்லுவாங்க. நான் சின்சியரா லவ் பண்ணா இதெல்லாம் என் கிளாஸ் பொண்ணுங்க சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? இல்ல, நான்லாம் என் கிளாஸ்ல யார் கூட பேசினதே கிடையாது. உங்களையும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் பொண்ணுங்க கூட பேசுறது மாதிரி தெரியல. அதுக்குன்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? இருக்கலாம் தான், இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல. அப்புறம் என்ன, நீ ஏதாவது ஜெலஸ் ஆகுறியா என்ன? சிச்சி, நான் எதுக்கு ஜெலஸ் ஆகணும்? அப்போ ஓகே. அம்மா, எத்தனை பேர் உண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் உண்டு, லிஸ்ட் போட்டா நிறைய வரும். ஒரு 4 பேரு. 40. ஆக படிக்க காலேஜுக்கு அனுப்புனா படிக்கிறத தவிர வேற எல்லா வேலையும் பாத்திருக்கீங்க. என் கிளாஸ் பொண்ணுங்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். 40 + 1. அந்த 1 யாரு? உன் ஃப்ரெண்டு தான்மா, ஸ்வீட்லின். அவளை எதுக்கு உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்றீங்க? உன்னை கரெக்ட் பண்றதுக்காக அவள்கிட்ட அப்பப்ப பேசியிருக்கேன்லாம். அப்போ நீங்க அவள சிஸ்டர் லிஸ்ட்ல வச்சுக்கோங்கண்ணா. அந்திச்சூரியனும் குன்றில் சாயும் மேகம் வந்து கச்சையாக காமன் பொங்கும் மோகப்பூவில் முத்தக்கும் மாலம் தங்க திங்கள் எற்றில் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாசச்சூட்டில் காதல் குற்றாலம். நீங்க ஸ்கூல் படிக்கும்போது யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கா? அட, என் செல்லம் ஜெலஸ் ஆகுது போலயே. உங்களதான்? ஸ்கூல் லைஃப்ல லவ்னு இல்லாம யாராவது இருப்பாங்களா? இருந்திருக்கா? இல்லன்னு சொல்ல முடியாது, இருந்துன்னு சொல்ல முடியாது. இல்லன்னு சொல்ல முடியாது, இருந்துன்னு சொல்ல முடியாது. இருந்தா இல்லையா? இப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் ஒரு காலம், அது ஒரு அழகிய நிலா காலம். நிலா காலமா? யார் அது? அவளை பார்க்கணும் போல இருக்கலாம் உனக்கு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் தானே, அதான் ஃப்ரெண்ட்லியா கேக்குறேன். நீ ஜெலஸ் ஆகுறியானா சொல்லு, நான் உண்மையை சொல்றேன். சேச்சா, எனக்கு என்ன ப்ராப்ளம்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க யாரையாவது லவ் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இவ இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே. நான் உண்மையை தான் சொல்றேன். ஏன்னா நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் தான். உங்க அம்மாக்காக தான் இந்த கல்யாணத்தையும் நான் சம்மதிச்சேன். எப்படி? எங்க அம்மாக்காக? அப்புறம் உங்களுக்காகவா? சேச்சா, நீ யாரு? நீ எங்க அம்மாக்காக தான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ற. என்ன? ஓ சாரி, ஐ மீன் நீ எங்க அம்மாக்காக தான் என்ன கல்யாணம் பண்ற. என்ன நடிப்புடி. ஏன், நான் எங்கேயாவது போய் சொல்ற மாதிரி இருக்கா என்ன? இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? நான் அப்படிதான், ஏதாவது பொண்ணுங்க இன்ட்ரெஸ்டா பேசினாலே கேட்டுட்டே இருப்பேன். நம்பலையா? வேணா ஸ்வீட்லின் கால் பண்ணி கேட்டு பாரு. அப்போ அவ கூட என்னமா கான்டாக்ட்ல தான் இருக்கீங்களா? ஆமா. அப்போ நீங்க நல்ல பையன் இல்லையா?
பார்த்தா இப்படிமா தெரியுது? பார்த்தா ஒரு 40 வயசு தாத்தா, கண்ணாடி போட்டுட்டு எப்படியோ இருக்கு. கண்ணாடி போட்டுட்டான். ஆமா, யாராவது இந்த வயசுல இப்படி கண்ணாடி போடுவாங்களா என்ன? அது யாரும் என்ன கண்ணு போட்டுற கூடாதுங்கிறதுக்காக நானா போட்டுக்கிட்டது. நல்லா இருக்கலாம். எனக்கெல்லாம் பிடிக்கலப்பா. என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னா பிடிக்கலதான். ஆனா என் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பிடிச்சிருந்தேன். அப்ப சரி போட்டுக்கோங்க. உனக்கு பிடிக்கலன்னு மாத்தி தானே ஆகணும். மாத்திடுவோம். அப்போ ஓகே. ஃபோன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ என்னடானா எனக்கு அதெல்லாம் வேண்டாங்கற. இது என்ன முத தடவை தாலி கட்டுறதா? பியூட்டிஷியன் கூப்பிடுறது, கவுன் எடுத்து வச்சிருக்கிறது, நான்லாம் போடவே மாட்டேன். அப்புறம் பேண்ட் ஷர்ட்டா போட போறேன். என்கிட்ட இந்த சீன்ற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க அருண். தாத்தா கிட்ட போய் சொல்லுங்க, நான் தான் ஏற்கனவே தாலி கட்டிட்டேன்லாம், இனிமேலாம் வேண்டான்னு சொல்லுங்க. பைத்தியம், நான் என்னமோ ஆசைப்பட்டு எங்க 2 பேருக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்ட மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் தோணி இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அம்மா அப்பா வெட்டிங் ஆல்பம் எல்லாம் கேட்கும்ல. நான் அப்பயே நினைச்சேன் நீங்க சரியான ஆளா தான் இருப்பீங்க அப்படின்னு. ஃபாரின்ல படிச்ச ஒரு ஆளு எப்படி நல்லவனா இருப்பான், சடனா வந்து காப்பாத்துற கேப்ல தாலி கட்டின ஆளு எப்படி நல்லவனா இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க தப்பானவர் தான். தப்பானவனா? அப்புறம் நாளைக்கே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தான்னு சொல்றீங்க. அப்போ எனக்கு துரோகம் தானே பண்றீங்க. துரோகம் பண்றானா? நமக்கு தெரிஞ்சு எல்லாரையும் டார்லிங்னு கூப்பிடுவோம், ஜாலியா இருப்போம். லவ்னு ஒண்ணு கூட இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ மேல வந்துச்சு. அத கூட வெளியே காட்டாம தான் இருக்கேன். எந்த இடத்துல இவளுக்கு நான் துரோகம் பண்ணேன்? இப்படி ஒருத்தர் கூட இருக்கதான் எனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆனா யானா ஆனான்னு சொல்லி போய் சேர்ந்துராத. ஓ, இடையில கூட நியூஸ்ல எல்லாம் வந்ததே, ஒரு பையனை ரொம்ப சின்சியரா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு வீட்டுல வேற மாப்பிள்ள பார்த்ததும் கஷாயத்துல எல்லாம் விஷத்தை வச்சு கொடுத்து அநியாயமா அந்த பையனை கொன்றுப்பான். எவ்வளவு பெரிய கேஸ் அது. நேத்தி கூட உங்க போன்ல நீங்க ஏதோ பாய்சன் பத்தி யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தத நான் என் காதால கேட்டேன். அப்பனா உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, அதுக்கு நான் தடையா இருக்கேன்னு கண்ட மருந்தெல்லாம் பார்த்து எது ஸ்லோ பாய்சன் எது சீக்கிரமா போய் சேர்ந்துருவான்னு பார்த்து என்ன ஒரேடி அனுப்பி வைக்கலாம் தானே பாக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு உங்களை பத்தி. இனிமே ஒரு செகண்ட் கூட நான் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன். ஏ மெண்டல் கிறுக்கி, பாத்தீங்களா பாத்தீங்களா, ஒருத்தங்களை நமக்கு கொஞ்சம் பிடிக்கலனா மெண்டல்னு சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் பிடிக்கலனா கிறுக்கின்னு சொல்லுவோம், சுத்தமா பிடிக்கலனா தானே மெண்டல் கிறுக்கின்னு சொல்லுவோம். அப்பனா உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? இவளுக்கு எப்படி கண்ணீர் தார தாரையா வருது? இப்பதான் புரியுது. சும்மா பஞ்சாயத்துல யாரும் உங்களை தப்பா நினைச்சிட கூடாது, இந்த குடும்பத்தோட அருமை பெருமையெல்லாம் பத்தி யாரும் தப்பா பேசிட கூடாது, இப்படி எல்லாம் யோசிச்சுதான் ஒரு அப்பாவி பிள்ளைய உங்க வீட்டு வேலைக்காரியா வச்சிருக்கீங்க. இல்ல எனக்கு புரியல. உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ்வளவு நாள் ஆகுது. எனக்கு பிடிச்சது ஏதாவது உனக்கு தெரியுமா? ஏதாவது விதவிதமா சமைச்சு புருஷனை சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்துவேன்னு என்னைக்காவது தோணி இருக்கா உனக்கு? அங்க மது ஏதாவது சமைச்சு வச்சிருக்கோம், அதை எடுத்து மட்டும் வைப்ப. அதுவும் போன் நோண்டிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான். இதுல என்ன சொன்னா? இப்ப அதெல்லாம் கண்டனே கிடையாது. கண்டா கிரியேட் பண்ணி பேசுற மாதிரியே இருக்கு. இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை வந்துட்டுனா அப்படி நீங்க சொன்னீங்களா? ஆமா. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஆல்ரெடி எங்கேயோ உங்க கைவரிசையை காமிச்சிருக்கீங்க. இப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சுடி, கல்யாணம் ஆன ஆம்பளைங்க எல்லாம் இவ்வளவு பாவமா அப்படின்னு. இப்ப சொல்ல போறீங்களா? எல்லாரையும் கூப்பிடவா? ஓங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ, அழுறதுக்கு கண்ணா இருக்காது, பேசுறதுக்கு வாயம் இருக்காது பாத்துக்கோ. பாத்தீங்களா பாத்தீங்களா, என்ன போட்டு தள்ளுறதுலயே குறியா இருக்கீங்க. அப்பனா உங்களுக்கு ஒரு குழந்தை வந்துட்டுனா பஞ்சாயத்துல எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு 4 பேர் பேசுவாங்க எல்லாம், அதான் என்ன போட்டு தள்ளுறதுக்கு முடிவே பண்ணிட்டீங்க. பைத்தியம், நாளைக்கே சொன்னது நமக்கு. அது எப்படி நாளைக்கு? ஒரு நாள்ல நடக்கக்கூடிய சம்பவமா? உங்க அம்மா பேசுற மாதிரியே இருக்கு. அப்போ நீங்க வேற எங்கேயோ ரெடி பண்ணி வச்சுட்டு தான் என்ன டார்ச்சர் பண்றீங்க. ஒரு பேச்சுக்காக சொன்னண்டி, நாளைக்கே அப்படின்னு ஒரு பேச்சுக்காக சொல்லுவோம்ல. நான் நம்ப மாட்டேன்ப்பா. நேத்துக்கு நீங்க பாய்சன் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க. அது தாத்தா எதுக்கோ போடுறதுக்கு கேட்டாங்க, அதை பார்த்துட்டு இருந்தேன். நாளைக்கே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தான்னு சொல்றீங்க, மெண்டல் கிரிக்கின்னு சொல்றீங்க. மெண்டல்னா கொஞ்சம் பிடிக்காதவங்கள சொல்லுவாங்க, கிரிக்கினா இன்னும் கொஞ்சம் பிடிக்காதவங்கள சொல்லுவாங்க, மெண்டல் கிரிக்கினா சுத்தமா பிடிக்காதவங்கள தானே சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தாங்க தெரியுது? நீங்க வேற எங்கேயோ செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃப்ராடு. இப்போ உனக்கு இந்த கவுன் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுக்காக என்னைய சுத்தல விட்டு என்கிட்ட இருந்தே பாயிண்ட் வாங்கி நீ என்னவன் பண்ணு அப்படின்னு நான் சொல்ற அளவுக்கு என்கிட்ட சண்டை போடுற. ஐயோ, இந்த எரா மிஸ் எப்படி கண்டுபிடிச்சி? ஆனா ஒண்ணுடி, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அதை நாங்க புரிஞ்சுக்கணும்னா என்னெல்லாம் பேசணும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சூப்பர்.
ஓ, அப்ப இதெல்லாம் அந்த கவுனுக்காக நான் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? கொண்டுவேன். ஒழுங்கா அதை தான் நீ இன்னைக்கு போடுற. நமக்குன்னு இதெல்லாம் பழக்கமா? சொன்னா இந்த ஆளு கேக்குதா? நாளைக்கு எனக்கு குழந்தை வந்ததுக்கு பிறகு பாத்தீங்களா பாத்தீங்களா? ஏச்சி வாய முடு. இப்பதான் உன் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் நடந்தது நான் காமிக்க வேண்டாம்? இந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போலயே. வாய்ப்பே இல்ல ராஜாத்தி. நான் எடுத்து வச்சிருக்கதான் நீ போட்டு ஆக்கணும். கும்பேரி முக்கா, என்ன? போட்டு தொலைறேன். பயப்படாம உள்ள வா. அது உங்க அம்மா இருப்பாங்க. அம்மா எல்லாம் இங்க இல்ல, பெரியமா தான் இருக்காங்க. இது இந்த பொண்ணு அவதானே? இப்போ உங்க பெரியமாவே என்ன பார்த்தா கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆதி. அதனால நான் உள்ள வரல. அனாமிக்கா அதெல்லாம் பெரியமா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீ உள்ள வா. மித்ரானா இப்ப வீட்ல இல்லதான். இது அந்த அக்காவே தான். மறுபடியும் ஆதி சார் எதுக்கு அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க? வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆதி கத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நான் உங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு பெரிய சிச்சுவேஷன்ல எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல ஆதி, ஆட்டோ பிடிச்சே விடுறீங்களா? நான் போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பெரியமா புரிஞ்சுப்பாங்க. சார் நீ உள்ள வான்னு சொல்றேன்ல அனாமிகா. பெரியமா இல்லன்னா பிரச்சனை இல்ல, பெரியமா தான் இருக்காங்க எல்லாம். சார் ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முத நீ கிளம்பு. இவ்வளவு நான் எங்கேயோ பாத்திருக்கனே. இவளையா? இந்த கெஸ்ட் ஹவுஸ் இவங்களோட தான். மித்ரனுக்கு இவங்க வீட்ல இருந்தா பொண்ணு பாத்திருக்காங்க. இல்ல, நான் எங்கேயோ இவளை பாத்திருக்கனே. நான் இசை அக்காவோட தங்கச்சி. ஓ, கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தெல்லாம் அன்னைக்குதான் உன்னை பாத்திருக்கேன். ஆனா அப்ப சின்ன பிள்ளையா இருந்தேன். அதுக்கப்புறம் இசை என் கூட பேசுறதே நிப்பாட்டிட்டான். ஃபோன் பண்ணா கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்றியா? ஆ. வீட்டுக்கு போகல? இல்ல, மறுபடியும் நீங்க. ஆனா உங்களுக்கு தான் அவங்க துரோகம் பண்ணிருக்காங்களா? வித்யா வீட்டுக்கு போ. இல்ல சார், அப்போ நீங்க அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்களா? ஏதாவது வளவளான்னு பேசி அட்டி வாங்கிறாத, கிளம்பிரு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறோம். கொஞ்ச நாளா அவங்க கூட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். ஆனா பேசினா தப்பா போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா நான் இங்க பேசுறத பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட பேசிட்டு முடிச்சிருவீங்க. ஆனா கிரியேட்டர்ஸே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லா சேனல்லையும் ப்ராப்ளம் வந்துன்னா எல்லா சேனல்லையும் பேசுவாங்க. ஆனா என் சேனல்ல நான் பேசிட்டேன்னா அது கிரியேட்டர்ஸ்க்கே ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி. நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட் போடுறது வரைக்கும் இனிமே நம்ம சேனலுக்கு இந்த டெண்டர் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா பிகே ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன குமரி அது காப்பி பண்றாங்க, இது காப்பி பண்றாங்க நிறைய பேசிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த கண்ணம்மா கான்செப்ட். அந்த கண்ணம்மா கான்செப்டை வச்சு நான் டைட்டிலே வச்சிருக்கேன்னா அந்த கான்செப்டுக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். ஆனா அதை நான் ஒரே எபிசோட்ல முடிக்கிற மாதிரி ஆச்சு. ஏன்னா இது ஏற்கனவே ஃபர்தா போட்டு கண்ணு மட்டும் தெரிய மாதிரி ஏதோ ஒரு சேனலை எடுத்திருக்காங்க. அவங்க அந்த கதையை முடிச்சிட்டாங்க. பட் நான் அவங்கள பார்த்து தான் காப்பி பண்றேன். என்னோட கான்செப்ட் இல்லை, இது அவங்களோட கான்செப்ட். நிறைய இடத்துல என்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கமெண்ட் பண்ற யாருமே இது வரைக்கும் நான் காப்பின்னு பேசினதில்ல, கிரியேட்டர் தான் பேசியிருக்காங்க. ஒன்னொன்னா என் காதுல வரும்போது ரொம்ப அழுதேன். ஏன் அப்படின்னா பாரதியின் காதலி ரொம்ப யோசிச்சு எல்லாமே நான் வந்து ட்விஸ்ட் எல்லாம் வச்சு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா இனியாவதான் அன்பு யாருமே தெரியாம காதலிக்கிற மாதிரி வைக்கணும். அன்பு இனியாவதான் காதலிக்கிறாரு, இனியாவ அன்பை தான் காதலிக்கிறாங்க. ஆனா இனியாவதான் அன்பு காதலிக்கிறாருன்னு அன்புக்கே தெரியக்கூடாது. ஸோ இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது வாய்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணலாமா இல்லைன்னா வேற எது மூலமாவது கனெக்ட் பண்ணலாமா இவங்களுக்கு அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு ஸ்கூல்ல எனக்கு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட எனக்கு இந்த ஒரு விஷயமும் ரொம்ப இடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாம கண்ணு மட்டும் வைக்கணும்னா மாஸ்க் போடலாமா என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இவதான் அவனா அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க ஈஸியா முடிச்சிட்டாங்க, ஃபர்தா போடு அவ்வளவுதான் அப்படின்னு. அப்புறம் இந்த ஃபர்தா கான்செப்ட் காப்பின்னு சொன்னதும் நான் ஃபர்ஸ்ட் அழுது அவங்க கிட்ட தான் போய் நல்லா உடஞ்சிட்டேன், நல்லா அழுதேன். எனக்கு நல்ல ஆறுதலா இருந்தாங்க. ஆனா மறுபடியும் குமரி அந்த கண்ணு கான்செப்ட் காப்பி பண்றாங்கன்னு மறுபடியும் என் காதுக்கு வந்துட்டே இருந்து என்னால தாங்க முடியாம எந்த சேனல்ல அந்த மாதிரி எடுத்தாங்களோ அவங்க கிட்டயே நான் போய் கேட்டேன். இந்த மாதிரி சொல்றாங்க, நானும் வந்து அதே கான்செப்ட் தான் எடுத்திருக்கேன் போல, ஆனா உங்க வீடியோ நான் இன்னும் பார்க்கல, இப்பவே எனக்கு பார்க்கணும்னு தோணல, எங்க இடிக்குது அப்படின்னு சொல்றீங்களா, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அவங்க கிட்ட நான் பேசினேன்.
அப்போ சீரியஸா சொல்றேன், அந்த சேனல் அட்மின் மாதிரி நான் வந்து யூடியூப்ல யாரையும் பார்த்ததில்லைன்னே சொல்லலாம். அவ்வளோ பாசிட்டிவா என்கிட்ட பேசினாங்க. இல்ல சுஜி, உங்களோட கான்செப்டும் என்னோட கான்செப்டும் கொஞ்சம் கூட லிங்க் ஆகல, டோட்டலா வேற. அந்த ஃபர்தாங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் கனெக்ட் ஆகுதே தவிர வேற எதுவுமே இல்லைன்னு அவங்களோட கதை மொத்தமா என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. மறுபடியும் அது என் காதுக்கு வந்ததுல நான் நல்லா உடஞ்சிட்டேன். ஆனா எனக்கு நல்ல தைரியம் கொடுத்தாங்க. கிரியேட்டர்ஸ்க்கு நான் எங்கேயோ காப்பி பண்றேன்னு தோணுன ஒரு விஷயம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்கேயும் தோணிடக்கூடாது அப்படின்னு பார்த்து எந்த இடத்துலயும் யார் சேனல் கூட இடிக்காம நம்மளை பாத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்றேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இடையில மித்ரனுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வர மாதிரி வச்சிருந்தேன். நான் முந்தின நாள் பேசி விட்டுருப்பேன். அடுத்த நாள் வேற சேனல் அதே கான்செப்ட் பார்த்தேன். ஹீரோயினுக்கு வந்து வீசிங் வந்துடும், ஹீரோ பிரீத் கொடுத்து காப்பாத்துற மாதிரி. அதே தான் நான் திங்க் பண்ணி வச்சிருந்தேன். மது ஸ்டெதஸ்கோப் போட்டுட்டு அதுக்கப்புறம் மித்ரனுக்கு அவ பிரீத்தை கொடுக்குற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன். என்னன்னே தெரியல, கடவுள் சில நேரம் நம்ம பக்கம் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு அதை பார்த்தோம். கோஇன்சிடென்ட் தான். நான் வந்து காப்பின்னெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் இது வரைக்கும் யாரையும் காப்பின்னு சொன்னது கிடையாது. கோஇன்சிடென்ட் தான். உடனே இன்டர்நெட்ல பார்த்துட்டு அந்த கான்செப்ட் அப்படியே கட் பண்ணிட்டு வேற மாதிரி எடுத்திருந்தேன். பேசி இருக்க மட்டும் செய்வாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு தேவை அவ ஸ்டெதஸ்கோப் போடுறது மட்டும்தான். ஸோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் அன்வான்டா எல்லா விஷயத்தையும் மாத்திட்டேன். என்ன மாதிரி வேற யாராவது பண்ணும்போது ஏன் நான் ரெண்டாவது ஆப்ஷன் தேடுறேன்னா யாரும் என்ன காப்பின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி 4 முடி சின்ன பொண்ணு இவங்க எல்லாரையும் நான் மாத்திட்டேன். அது காப்பின்னு ஒரு இடத்துல வந்ததுனால எல்லாரையும் இங்க நான் கொண்டே வரல. அதே மாதிரி கண்ணம்மா கான்செப்டையும் ஒரே நாள்ல முடிச்சிட்டேன். இப்போ அருணும் வந்து சாஃப்ட்வேரா இருக்காரு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, நான் ஐடி தான் படிச்சிருக்கேன். சிவில் பத்தி எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. அப்படி இருக்கும்போது நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூவ் பண்றேன்னா நான் இதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. நிறைய இன்டர்நெட்ல நான் சர்ச் பண்ணி தான் பேசுறேன். ஏனோ தானோ அப்படின்னு எந்த இடத்துலயும் பேசலாம். ஏஞ்சலுக்கு ஸ்டொமக் பெயின் வந்துச்சு, அதுக்கு வேற நான் இன்டர்நெட்ல தான் பார்த்தேன் என்ன வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அதை பத்தின ஐடியா எல்லாம் இல்லை, சுத்தமா இல்லை. அதே மாதிரி மித்ரனுக்கு வீசிங் அதை பத்தின ஐடியாவும் இல்லை. எல்லாமே இன்டர்நெட்ல பார்த்து தான் பேசுறது. எனக்கு வந்து டாக்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரியும் வீடியோ பார்க்குறதுல டாக்டர்ஸ் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்தந்த விஷயத்தை பற்றி பேசும்போது கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணும். அது வந்து ஏனோ தானோ அப்படின்னு பேசாமல் கரெக்டாக பேசணும்னு நான் நினச்சி யோசிச்சு தான் பேசுகிறேன். இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா டெண்டர் அப்புறம் கொட்டேஷன் ப்ராஜெக்ட் இதுதான். ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ப்ரொஃபஷன் சைடே வேண்டாம், இந்த கம்பெனி வந்து டவுன் ஆகுற மாதிரி வச்சுட்டு ஆல்ரெடி அருணுக்கு சாஃப்ட்வேர் நம்ம வச்சிருக்கோம், அந்த கான்செப்டுக்கு போயிடலாமாங்கிற அளவுக்கு நான் யோசிச்சேன். ஏன்னா உண்மையான ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ன பேசுவாங்க, என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வாங்குவாங்க, எப்படி கோட் பண்ணி ப்ராஜெக்டை வாங்குவாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ வந்து ஈஸியாக எனக்கு அருணுக்கு கான்செப்ட் கொடுத்து அதில் மூவ் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். ஆனா இதுல வந்து டவுன் ஆயிட்டு மறுபடியும் அருண் கம்பெனிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தனா அரசு ஜெயிக்கிற மாதிரி ஆயிரும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த ப்ரொஃபஷன் சைடே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆஃபீஸ் பக்கம்லாம் காமிக்கும் போது நல்லா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு, ஏஞ்சல் எல்லாம் வச்சு, ஸோ அப்படி கொண்டு வாங்க அப்படின்னு. இந்த 2 கொட்டேஷன் எல்லாம் சத்தியமா சொல்றீங்க, எங்கேயாவது நடக்குமான்னு எனக்கு தெரியல. என்னோட கதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வேணும், ஒரு சொல்யூஷன் வேணுங்கிறதுக்காக 2 கொட்டேஷன் நான் வச்சிருந்தேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெனஸ்டே ஒரு டெண்டர் நடக்க போகுது. அன்பு தான் ஏதோ பண்ண போறாரு. கோஇன்சிடென்டாவே நடந்தாலும் லாஜிக் இல்லாம கோஇன்சிடென்டா நடக்கிறத என்னால அக்செப்ட் பண்ண முடியல. மறுபடியும் என்னதான் காப்பின்னு சொல்லுவாங்க, ஏன்னா நான் தான் இங்க இழிச்சவாய் மாதிரி. நிஜமா சொல்றேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே என்ன எந்த இடத்துலயும் காப்பின்னு சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் யாருமே என்ன காப்பின்னு சொன்னது கிடையாது. பட் வேற யாருக்கும் தோணிடக்கூடாது. இப்போ வந்து 10,000 12,000 பேர் பாக்குறாங்கன்னா 250 பேர் தான் கமெண்ட் பண்றாங்க. கமெண்ட் பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கும் அந்த மாதிரி தோணிடக்கூடாது. ஏன்னா ஒரு சேனல் பாக்குறவங்க தான் இன்னொரு சேனல் பாக்குறாங்க, இன்னொரு சேனல் பாக்குறவங்க தான் இன்னொரு சேனல் பாக்குறாங்க. மொத்தமா இங்க மோஸ்ட்லி வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த ட்வின் கிராஃப்ட் பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க தான் எல்லாரோட வீடியோ பாக்குறாங்க. ஸோ அங்க பார்த்துட்டு அங்க மாதிரி இங்க இருக்கலாம், இங்க பார்த்துட்டு இங்க மாதிரி அங்க இருக்கலாம்னு என்ன யாரும் யோசிக்க கூடாதுன்னு நானா ரொம்ப யோசிச்சு அழுதுட்டு இருக்கேன். அதனால்தான் இந்த டெண்டர் விஷயத்தை வேற நம்ம தள்ளி போட்டிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு இது வேண்டாம். நான் யாரையும் காயப்படுத்துறதுக்காக இது பேசல. எனக்கு ஏதாவது தோணுனா சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கிளாரிஃபை பண்றதுக்காக டைரக்டா பேசிடுவேன். ஆனா நான் வரும்போது அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், காப்பி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் நிறைய விஷயங்கள் நான் யோசிக்கிறேன். எனக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லயே செகண்ட் ஆப்ஷன் வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சிவில் இன்ஜினியர் கிடையாது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஒரு ஆப்ஷன் 2 கொட்டேஷன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சதே பெருசு. இதுல இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் நம்ம வைக்கலாமா அப்படின்னு கேட்டா எனக்கு அந்த அளவுக்கு மூளை வேலை பார்க்கல. அதனால இந்த கண்டென்ட் கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். வீக்கெல்லாம் நான் ரொம்ப உடஞ்சிருக்கேன், ரொம்ப அழுதுருக்கேன். இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்கள் என்னை பத்தி இவங்க இந்த மாதிரி யோசிச்சிருந்தாங்களா, என்னை பத்தி இந்த மாதிரி பேசுனாங்களா, அது நினைக்க என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்து வலியை கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து என்ன காப்பின்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப பயம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது என்ன அப்படி யோசிச்சிருவாங்களோ.
எனக்கு கமெண்ட் பண்றவங்கள இன்னொரு சேனல்ல பாக்குறேன், இன்னொரு சேனல்ல கமெண்ட் பண்றவங்கள என்னோட சேனல்ல பாக்குறேன். அப்படி இருக்கும்போது யாருக்காவது நான் காப்பி பண்ற மாதிரி தோணிருமோன்னு ரொம்ப பயந்தே வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கு. சத்தியமா சொல்ல போனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காக நான் அவ்வளோ எஃபோர்ட் கொடுத்துருக்கேன். இன்டர்நெட்ல சர்ச் பண்ணதா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருப்பாங்க எல்லாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோட ஹஸ்பண்டாவது வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் டீடைல் கலெக்ட் பண்றது, இப்படி நிறைய விஷயம் ரிஸ்க் எடுத்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதே சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல அருணுக்கு பேசணும்னா, அதாவது நம்ம பாரதியின் காதலியில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு வைக்கிறதுக்கு முன்ன 2 நாளைக்கு முன்ன தான் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு மாத்தினேன். அதுக்கு முன்ன சாஃப்ட்வேர் கம்பெனி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரை விட கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும்ல, நம்ம பேசுறதும் ஈஸியா புரியுங்கிறதுக்காக தான் இதுக்கு மாத்தினேன். இதுவுமே பயந்து மூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த கான்செப்டுக்கு நம்ம போகாம என்ன விலையில லவ் கான்செப்ட்ல தானே போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த ட்ராக்லயே போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் பிக் 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 பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் சம்பாதிச்சதுலயே பெருசு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 15,000 பேர் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான். ஏன்னா எந்த ஒரு இடத்துல நீங்க காப்பி பண்றீங்கன்னு இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. ஆனா என்னோட கமெண்ட்ல வந்திருக்கு, இந்த சேனல் உங்களை பார்த்து காப்பி பண்றாங்க அப்படின்னு. அந்த சேனல்ல உள்ளவங்க இந்த கமெண்ட்டை பார்த்து ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த கமெண்டே டெலிட் பண்ணிடுவேன். ரெகுலரா வந்ததுன்னா அவங்க ஐடியாவே பிளாக் பண்ணிடுவேன். ஆனா நான் வரும்போது நான் கொஞ்சம் விதி விலக்குங்க எல்லாருக்கும். அதனால நான் எல்லாம் பார்த்து தான் பண்ணணும். லூசுத்தனமா நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டு உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆனா எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யாருமே என்ன தப்பா நினைக்கலன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பேசுறவங்க பேசிட்டு போட்டு, நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டு, நான் மூவ் ஆன் பண்ணி வரேன்னு நினைக்கிறேன். இனிமே எந்த ஒரு இடத்துலயும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன். முடியாத டைம் என்னால போட முடியாது, முடிஞ்ச டைம் வந்து நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். இனிமே யாரையும் நான் இடிக்க கூடாதுங்கிறதுக்காக மற்றவங்க வீடியோலாம் நான் பார்க்க போறது கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட இதுதான் என் ப்ராப்ளம்னு நான் சொல்லிட்டேன். எப்பவாவது கோயின்சிடென்டாவோ ஏதாவது ஒரு விஷயமா நான் யார் சேனலையாவது ஃபாலோ பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை மாத்துறேன். ஏன்னா பார்த்து யோசிச்சு நான் அழுதுட்டு இருக்கிறத விட நீங்க சொல்லி நான் மாத்துறது பெட்டர். அவ்வளவுதான். தேங்க்யூ.